ஐயா படம் நல்லா இருக்குங்க ஐயா. சீசா படம், நட்டி சார், கதாநாயகி, கதாநாயகன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. துணை நடிகர்கள் முதல் கொண்டு அந்த வாட்ச்மேனா பண்ண ஒரு ஐயா கூட நான் கிளைமேக்ஸ்ல ஃபைட் பண்ணி ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு. கதை விறுவிறுப்பா போகுது, செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சின்ன ஒரு விஷயம், எதுவுமே எனக்கு எந்த குறையுமே தெரியாம கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் கொடுத்திருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் நான் என் நண்பனை பாக்குற மாதிரி இருக்கு. என் நண்பர் 24 hours கேம் விளையாடிட்டு இருக்கான், பைத்தியமா பேசிட்டு இருக்கான். போன்ல உட்காந்து ஏய் பைத்திய மாதிரி பேசிருக்கேன். எங்க அவன் பைத்தியம் ஆயிடுவாங்க. அவன் நாகப்பட்டினத்துல இருந்து இங்க சினிமா பண்ணணும்னு வந்த ஒரு நண்பன், அவன் இங்க பைத்தியமாயி கொஞ்ச நாள் சாவத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவன் செத்துட்டான்னா அவனுக்கு எந்த நிவாரண நிதியும் அவன் கொடுக்க மாட்டாங்க அரசாங்கத்துல இருந்து. அவன் போலீஸும் கிடையாது, ராணுவமும் கிடையாது. அவன் செத்துட்டு அவன் உடம்புக்கு அவன் கூட யாராவது அடக்கம் பண்ணவங்க எல்லாம் அனத பணமா போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. இங்க ஒரு பொதுமக்கள், ஒரு சாதாரண மனிதனுக்கு எந்த அதிகாரமும் எந்த ஆறுதலும் கிடையாது. அப்படியே ஆன்லைன் கேம்ல சாவர ஒருத்தனுக்கு 5 கோடி 10 கோடி நஷ்டம் தராங்கன்னா கூட ஆடிட்டு செத்து போயிடலாம். எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனை வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்க கார்பரேட் நிறுவனமோ அரசாங்கமோ இதை அலசி ஆராய்ஞ்சு இதனால என்ன லாபம் மக்கள் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும்.